காஷ்மீரில் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை செய்த ராணுவ வீரரின் உடல் அவரது சொந்த ஊரான சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரி மல்லிகுண்டம் பகுதியில் கொண்டுவரப்பட்டு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக பொதுமக்கள் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டு ராணுவ வீரர்கள் தேசிய கொடியை போர்த்தி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் +2 தேர்வு எழுதிய பள்ளி மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த மாணவி தனது நண்பருடன் செல்போனில் பேசியதை அவரது தந்தை கண்டித்ததால் விபரீத முடிவு எடுத்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தேனியில் இலவம் பஞ்சுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ₹100 நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் முன்பு சமையல் செய்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் இலவம் பஞ்சு விவசாயிகளிடமிருந்து அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஹவுசிங் போர்டு, பொன்னாகரம், சத்திரப்பட்டி சாலை ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரிந்த 100க்கும் மேற்பட்ட திருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெருநாய்க்கடியால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் உத்தரவின் பேரில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டத்திற்குட்பட்ட திம்புச்சூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது. திட்ட முகாமில் 6 துறைகளின் சார்பில் 140 பயனாளிகளுக்கு ₹34,235 மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை ஆட்சித்தலைவர் வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் 230க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அளித்த மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டார். கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த கணபதிபாளையத்தில் உள்ள கோயில் கழிவறையில் பெண் பக்தர் குளிப்பதை தனது மொபைல் போனில் வீடியோ பதிவு செய்த நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் கைதான நபர் கணபதிபாளையத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பது தெரியவந்துள்ள நிலையில் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் கொண்டுவரும் திட்டங்களை பொதுமக்கள் பயன்பெற வேண்டும் என ராணிப்பேட்டை மாவட்டம் களவை அருகே வாழைப்பந்தல் கிராமத்தில் நடந்த மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா அறிவுறுத்தினார். முன்னதாக முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா, குடும்ப அட்டை, கல்வி உதவித்தொகை, இயற்கை மரண உதவித்தொகை என 747 பயனாளிகளுக்கு 3,04,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் நரியத்தில் உள்ள விடுதியில் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மைய இயக்குநர் சந்திரசேகர கர்பாட்கரை காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மூடப்பட்ட கிண்டர் கார்டன் எனும் மழலையர் துவக்க பள்ளியை மீண்டும் திறப்பது குறித்து இளைஞர்களின் வேலைவாய்ப்பு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த ஊராட்சி உள்ளடங்கிய பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று இன்று ஐடிகே டைரக்டர் சந்தித்து உரையாடினோம். பொதுமக்களோட முக்கியமான கோரிக்கை என்னென்னா, உள்ளூர் பிள்ளைகளுக்கு கல்வி நிலையத்தில் அட்மிஷன் வேணும். ரெண்டாவது உள்ளூரில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த 2 நிமிஷமாக பேசிடும் போது அவங்க ஹெட் ஆஃபீஸில் ஆர்டர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் உள்ளூர் வாசியில் மக்கள் பிரதிநிதியை சந்தித்து உள்ளூர் இருக்கின்ற அதை நிரந்தரமாக வசிக்கின்ற மக்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு 25% இந்த சீட் அலாட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அது ஹெட் ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. அது ஒன்று. அதே போல் படித்த இளைஞர்களுக்கு 4th கேட்டகரி இருக்கின்ற அந்த ஜாப், இந்த அட்டெண்டர் போஸ்ட்டு, மற்ற போஸ்ட்லாம் டைரெக்டாக இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி கேட்டுருக்கோம். அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்தராக இந்த கேவி ஸ்கூலில் கேஜி லைசன்ஸ் எல்லாம் தச்சமே மூடி வச்சுருக்காங்க. லைசன்ஸை பற்றி கேட்டுருக்காங்க. அதில் மேலதிகாரி பேசி லைசன்ஸ் பற்றி சொல்லின்னு இருக்கேன். சென்னை ராயபுரம் தொகுதியில் திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். வண்ணாரப்பேட்டையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அனைத்தையும் திமுக முடக்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இப்படி ஒரு மக்களை வஞ்சிக்கின்ற, மக்கள் எக்கெடுக்கிட்டு போனால் என்ற அளவுக்கு தான் இந்த ஆட்சியுடைய அந்த செயல்பாடு. சரி, போதராஜ நகர், அது சீனிவாசபுரம், அதே போன்று நம்ம மின்துமாலம் சிட்டி, இங்கெல்லாம் முழுமையாக கிட்டத்தட்ட பல வருஷமாக மக்கள் கஷ்டப்பட்டு நிலையில் ஒரு போக்குவரத்தே கிடையாது. ஒரு அவசர தேவைக்கு, ஒரு பிரசவத்துக்கு, ஒரு நோய் மருத்துவமனை சேர்க்கணும்னா
மணிக்கணக்கில் காத்திருக்கோம். வேலூரில் உள்ள தனியார் ஊரிசு கல்லூரியில் பெண் விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை அளித்த விவகாரத்தில் கைதான அன்பழகன் என்பவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் அளித்து உத்தரவிடப்பட்டது. தலைமறைவாக இருந்த கல்லூரி துணை முதல்வரை போலீசார் கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் 15 நாள் நீதிமன்ற காவலில் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.